வாழ்க்கையில் ரொம்பவும் நல்ல மனுஷங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் பார்த்த மனுஷங்கள்லேயே ரொம்பவும் தங்கமான, அது மட்டும் இல்லாமல் நேர்மையான மனுஷன்தான் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்த ராஜன் தயாரிப்பாளரை பற்றி வீட்டு வேலைக்காரி சொன்ன விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயாரிப்பாளர் ராஜன் ரீசெண்டாக சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. என்ன ஏதுன்னே தெரியாமல் திடீர்னு அந்த மாதிரி அடையாறு ஆற்றில் அவர் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் பெரிய அதிர்ச்சியை இந்த தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரா, கடன் தொல்லை காரணமாக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்களில் இன்னைக்கு விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, திரையுலகிலேயே ஒரு பேசப்படுற தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது ராஜன் தான். அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் அது திரையுலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்ல வெளி உலகம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், ரொம்பவும் போல்டா பேசக்கூடிய தயாரிப்பாளர்கள் வெகு சிலர் தான். அதுல ரொம்பவும் முக்கியமான ஒரு பர்சன் அப்படி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அது ராஜன் தான். ஏன்னா உச்சபட்ச நடிகரா இருக்கட்டும் இல்ல நடிகரா இருக்கட்டும், யாராவது தப்பு பண்ணனாங்கன்னா ரொம்பவும் தைரியமா பேசக்கூடிய நபர். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தாவிகா தலைவர் விஜய பத்தி கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரு இருக்கிறதுலயே 16 to 20 வயசு இருக்கிற பசங்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அவர் தான் இதுக்கு மேல நிரந்தரமான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜயை பற்றியும் அவருடைய இந்த அரசியல் வெற்றியை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. விஜய் மற்ற மனுஷங்க மாதிரி கிடையாது. அவர் இருக்கிறதுலே ரொம்பவும் குறிப்பிட்ட மனுஷர். அவருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த அரசியல் பயணத்தை அவர் தேர்வு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா பெரிய மாற்றத்தை இன்னைக்கு தமிழகத்துல அவர் உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வெற்றிக்கு முன்னாடியே விஜயை பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்ததுலேயே, அதாவது நாங்கள் வேலை செஞ்சதுலேயே ஒரு நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன் அப்படின்னா அது அவர் தான். ஐயாவுக்கு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அது பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு சாப்பாடை தவிர வேற எங்கேயுமே அவர் வெளியில் சாப்பிட மாட்டார். ரொம்பவும் நேர்மையான ஒழுக்கமான மனுஷன். அதாவது இந்த வயசில் நிறைய ஆட்கள் ரொம்பவும் நிறைய சூதாடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு சாமி கும்பிடுறது, வீட்டு சாப்பாடு, வீட்டில் மனைவியோட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். ஏதாவது வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னால் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் லீவு கொடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒருத்தராக கவனிச்சுக்குவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நாங்கள் ரொம்ப நாட்களாக வேலை செய்கிறோம், எங்களை ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனாக தான் அவர் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனைவி மகள் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்த நபருக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க மகள்கள் அவர் மேல உயிரியே வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, திரைத்துறையிலேயே சாதிச்ச தயாரிப்பாளர், இதுவரைக்குமே நஷ்டப்படாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அவர் தான். ஆனா அப்பேற்பட்டவருக்கு இன்னைக்கு நேர்ந்திருக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கே ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. சமீப காலமாவே கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம இருந்தாரு. இப்பதான் பக்கமா ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணினாங்க. என்ன மனக்குழப்பத்துல இந்த மாதிரி செஞ்சாரு அப்படிங்கிறத எங்களால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு எங்க ஐயா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது எங்களால் அந்த விஷயத்த உண்மையாவே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண் ராஜனை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க.